இன்னைக்கு குயிக்கா ஈஸியா வெஜ் சாண்ட்விச் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 5 to 10 மினிட்ஸ்ல சீக்கிரமா செஞ்சிடலாம். இது ரொம்ப ஈஸியான டிஃபன் ரெசிபி. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம். சமையல் தெரியாதவங்க கூட ஈஸியா செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இதுல வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து செய்யும்போது நல்ல டேஸ்டா இருக்கும். வீடியோல சொன்ன மாதிரியே அப்படியே செஞ்சீங்கன்னா வீட்ல இருக்கிற குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு ஃபுட் இந்தியன். சாண்ட்விச்சுக்கு ஃபர்ஸ்டா மயோனைஸ் செய்யணும். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதிக காசு கொடுத்து குவாலிட்டியே இல்லாததை கடைகள்ல வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலா வீட்லயே 2 மினிட்ஸ்ல ஈஸியா ஃப்ரெஷ்ஷா செஞ்சிடலாம். மயோனைஸ் பர்ஃபெக்ட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல 2 முட்டைய உடைச்சுக்கோங்க. அதை மிக்ஸி ஜார்ல ஊத்திக்கோங்க. பூண்டு 3 பல் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு 3/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கருப்பு மிளகுக்கு பதிலா வெள்ளை மிளகு கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சுகர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இதை நல்லா அரைச்சுக்கலாம். மிக்ஸியை லோ ஸ்பீட்ல இருந்து மெதுவா ஹை ஸ்பீடுக்கு மாத்துங்க. திருப்பியும் லோ ஸ்பீடு ஆஃப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல ஜஸ்ட் முட்டை, பூண்டு, மிளகு இதெல்லாம் அரைப்பட்டா போதும். நல்லா அரைச்சாச்சு. முட்டை, பூண்டு, மிளகு இதெல்லாம் நல்லா அரைப்பட்டுடுச்சு. பர்ஃபெக்டாவும் இருக்கு. இப்ப இதுல 1/4 கப் ஆயில் ஆட் பண்ணுங்க. எந்த ஸ்மெல்லும் இல்லாத ஆயில் சேர்த்துக்கோங்க. திருப்பியும் மிக்ஸியை லோ ஸ்பீட்ல இருந்து ஹை ஸ்பீடுக்கு போய் திரும்பவும் லோ ஸ்பீடுக்கு ஆஃப் பண்ணிடுங்க. ஜஸ்ட் ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் தான் ஆகும். இப்ப பாருங்க, ஆயில் சேர்த்ததுமே கொஞ்சம் திக்கா வந்திருக்கு. ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வரணும். திரும்பவும் கொஞ்சம் ஆயில், அதாவது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய், கடலெண்ணெய் சேர்த்தா ரொம்ப ஸ்மெல்லா இருக்கும். ஸ்மெல் இல்லாத எந்த ஆயில் வேணாலும் சேர்த்திக்கலாம். நம்மளுக்கு வேணுங்கிற பதத்துல மயோனைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஆயில் எந்த அளவுக்கு ஆட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு திக்னஸ் கிடைக்கும். உங்களுக்கு கொஞ்சம் லிக்விடா இருக்கிற ஃபீல் இருந்துச்சுன்னா திரும்பவும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு அரைச்சு எடுத்தீங்கன்னா க்ரீம் மாதிரி கிடைச்சிரும். ஒரு சிலருக்கு நல்லா க்ரீமியா இருந்தாதான் பிடிக்கும். அவங்க எல்லாரும் இன்னும் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி அரைச்சு எடுத்தீங்கன்னா நல்ல க்ரீமியா கிடைச்சிரும். பர்கர், தந்தூரி, ஷவர்மா இது எல்லாத்துக்கும் டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு இந்த பதம் கரெக்டா இருக்கும். இதுல முக்கியமான விஷயம், 10 to 15 செகண்ட்ஸ் மட்டும்தான் அரைச்சிருக்கோம். ரொம்ப நேரம் அரைச்சிட்டே இருந்தா கூழ் மாதிரி ஆயிடும். ஃப்ரிட்ஜ்ல வச்சு 3 to 4 டேஸ் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளா சில செகண்ட்ஸ்ல செஞ்சு முடிச்சிடலாம். உங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப ஃப்ரெஷ்ஷா குயிக்கா இந்த மாதிரி அரைச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். வீட்லயே ஈஸியா குயிக்கா மயோனைஸ் தயாராயிருச்சு. அடுத்து இந்த ரெசிபி செய்ய புதினா கொத்தமல்லி சட்னி செய்யணும். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 1 கப் அளவுக்கு கொத்தமல்லி தலைய நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் அளவு புதினா ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி 2 துண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு 5 பல் போட்டுக்கோங்க. வரமிளகாய் 3 ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுல நிலக்கடலை 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை வேர்க்கடலை நான் எடுத்திருக்கேன். பச்சை வேர்க்கடலை இல்லைன்னா நீங்க வறுத்தது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க நாட்டு சர்க்கரைக்கு பதிலா ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் தேவையான அளவு போட்டுக்கோங்க. லெமன் ஜூஸ் 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்ல மிக்ஸி ஜார்ல ஃபைன் பேஸ்டா தண்ணி ஊத்தி அரைச்சு எடுத்துக்கோங்க. அரைச்சதை வேற ஒரு பவுலுக்கு மாத்தி வச்சுக்கோங்க. இந்த கிரீன் சட்னி ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த சட்னி இல்லாம சாண்ட்விச் செய்யக்கூடாது. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம், அதாவது 1/2 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க.
1/2 கப் அளவுக்கு வெள்ளரிக்காய் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்க விருப்பப்பட்டா கேரட், முட்டைக்கோஸ், கேப்சிகம் பொடியா கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுல நம்ம செஞ்சு வச்ச மயோனைஸ் 1/2 கப் சேர்த்துக்கோங்க. மல்லியில கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க, அது நல்ல ஃப்ளேவர் தரும். இதுக்கு உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் வெட்டா இருக்கிறதுக்கு மயோனைஸ் வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த பதத்துல தான் இருக்கணும். இது ரொம்ப ட்ரையாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லிக்விடாவும் இருக்கக்கூடாது. ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. நான் வீட் பிரெட் எடுத்திருக்கேன். நீங்க சாண்ட்விச் பிரெட் இல்லைன்னா மில்க் பிரெட் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிரெட்டோட ஒரு சைடுல கீ ஆர் பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் கீ அப்ளை பண்றேன். இப்ப பிரெட்ல நெய் அப்ளை பண்ணியாச்சு. இனி இந்த பிரெட்ல கிரீன் சட்னி அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமா அப்ளை பண்ணாதீங்க, கொஞ்சமா அப்ளை பண்ணுங்க. ஒரு டீஸ்பூன் அளவு அப்ளை பண்ணினீங்கன்னா போதும். இது போல 2 பிரெட்டோட ஒரு சைடுல அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம செஞ்சு வச்ச வெஜிடபிள் ஸ்டஃபிங்க பிரெட் மேல வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஒரு திக் லேயரா வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஸ்டஃபிங் வச்ச பிறகு அது மேல கொஞ்சமா 1/4 டீஸ்பூன் அளவுல பெப்பர் பவுடர் தூவிக்கோங்க. இதுல 1/4 டீஸ்பூன் அளவுல சீரகத்தூளும் தூவிக்கோங்க. இப்படி பண்ணும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப இன்னொரு பிரெட்டை வச்சு மேல இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. லைட்டா ஒரு பிரஸ் மட்டும் பண்ணுங்க. இப்ப இதைய டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதைய தோசைக்கல்ல தான் டோஸ்ட் பண்ண போறேன். நீங்க எதுல வேணாலும் டோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுக்கோங்க. சூடானதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் நெய் ஆர் பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு பிரெட்டை வச்சுக்கோங்க. லைட்டா பிரஸ் பண்ணி விடுங்க. 1 மினிட் கழிச்சு பார்த்தா கீழே இருக்கிற பிரெட் நல்லா டோஸ்ட் ஆயிருக்கும். இப்போ டர்ன் பண்ணி விடுங்க. டர்ன் பண்ணும்போது கீழே விழுகாம பேலன்ஸ் பண்ணி திருப்பி விட்டுக்கோங்க. 1 மினிட் விட்டுடுங்க. 1 மினிட் கழிச்சு பார்த்தா பிரெட் நல்லா டோஸ்ட் ஆயிருக்கும். பிரெட் நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதைய வெளியே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரியே எல்லா பிரெட்டையும் ஸ்டஃபிங் வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பிரெட்டை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி சர்வ் பண்றப்ப ரொம்ப ஈஸியா சாப்பிட முடியும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இத பிரேக்ஃபாஸ்டா ஸ்நாக்ஸா எப்படி வேணாலும் சாப்பிடலாம். உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய டைம் இல்லைன்னா சாண்ட்விட்சை சூஸ் பண்ணி குயிக்கா 5 to 10 மினிட்ஸ்ல இந்த வெஜ் சாண்ட்விட்சை செஞ்சிடலாம். இது பண்றது ரொம்ப ஈஸி, டேஸ்டும் அல்டிமேட்டா இருக்கும். நீங்களும் வீட்ல நான் சொன்ன மாதிரி அப்படியே செஞ்சு பார்த்தீங்கன்னா எல்லாரும் உங்களை அடிக்கடி செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க. இது ரொம்ப ஈஸியா சிம்பிளான ரெசிபி, நல்ல ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ரொம்ப டேஸ்டும் அருமையா இருக்கும். சமைக்கவே தெரியாதவங்க கூட ரொம்ப டேஸ்டியாவும் குயிக்காவும் செய்ய முடியும். ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான், வெஜ் சாண்ட்விச் ரெடி. எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.